பாண்டியன் ஸ்டோர் அப்புறமும் ராஜி வந்து அங்கே பெரிய பிரச்சனை நடக்குது. ஆனால் அது எல்லாமே இது பண்ணி கதிர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கதிருமே வந்து ஏதாச்சும் அங்கே பிரச்சனையா ராஜி, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் ராஜி சொன்னால் கண்டிப்பாக வந்து கதிர் இங்கே வந்துடுவான். அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை நடந்து அப்புறம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பணமும் கிடைக்காத போயிடும். அதனால வந்து நாம் வந்து இப்போதைக்கு கதிர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. ராஜி உன்னை தான் கேட்டுட்டு இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஏன் நான் இவ்வளோ நேரம் கேட்டுன்னு எதுவும் சொல்லாத இருந்த? சொல்லி ஏதாச்சும் பிரச்சனைன்னு மாட்டிக்கிறியா? நீ வந்து சொன்னால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி சொல்லாத இருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கதிர், நீ எல்லாத்தையும் தப்பு தப்பாக நினச்சிட்டு இருக்காதுன்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. நீ சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. இப்போ எனக்கு டான்ஸு ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால நான் ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுறேன்னு ஃபோன் வச்சுருவாங்க. ஆனால் அவங்க நடந்துக்கின விஷயத்த நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராஜி. ஆனால் கதிருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா ராஜி உடனே ஃபோன் கட் பண்ணிட்டா, என்னவோ தப்பாக இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் யோசிக்கிறாங்க. நம்ம இங்கே இருந்தால் கண்டிப்பாக சரிப்பட்டு வராது, முதல்ல அங்கே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கதிர் நினைக்கிறாங்க. கதிருமே பார்த்தீங்கன்னா யாருக்குமே சொல்லாத ராஜி கிளம்பின இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ராஜி வரக்கூடிய பிரச்சனையை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை ராஜி தனியாக பேஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை கதிர் சரியான நேரத்தில் போயிட்டு ராஜிக்கு உதவி செய்ய போகிறாங்களா அப்படின்ட்டு கூடிய பிரமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.